வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஸ்டடி பிளான் 1, 2, 3 ஃபார் பிசி அண்ட் எஸ்ஐ சொல்லி கொண்டு போயிட்டுருக்கோம். 123 நாட்களில் போலீஸ் மற்றும் எஸ்ஐ நண்பர்களுக்காக ஒட்டுமொத்த பிளானுமே நாங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணி கொடுக்குறோம். அதாவது மார்னிங் டீச் பண்ணிடுவோம், ஈவினிங் அதற்குண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் நடைபெறும். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லைங்க, 123 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய மாடல் டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு சம்ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த சம்மை அப்படியே கேப்சர் பண்ணி நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா இதர நண்பர்கள் உங்களுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அது இல்லை அப்படின்னா குரூப் அட்மின்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க உங்களுக்கான சொல்யூஷன் அன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்மளோட ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 6 மணிக்கு சைக்காலஜி மற்றும் மேக்ஸ் டீச்சிங் வீடியோங்க, 7 மணிக்கு சயின்ஸ் வீடியோ, 8 மணிக்கு தமிழ் வீடியோ, 9 மணிக்கு சோசியல் சயின்ஸ் வீடியோ. அதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன், 7 மணிக்கு தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன், 8 மணிக்கு உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் நடைபெறும். அது முடிந்த உடனே சனி மற்றும் ஞாயிறு ஸ்லிப் டெஸ்ட் மற்றும் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. சனிக்கிழமை 50 மார்க் உண்டான ஸ்லிப் டெஸ்ட் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 80 கொஸ்டினுக்கு உண்டான ப்ராக்டிஸ் டெஸ்ட் உங்களுக்கு நடைபெறும். அதற்கு உண்டான சொல்யூஷன்ஸ் அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்க, வயது கணக்குகள் ஆல்ரெடி ஒரு 2-3 கிளாஸ் பார்த்துருப்போம். கண்டிப்பாக எல்லாரும் ஃபெமிலியர் ஆகிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இரு சகோதரிகளின் தற்போதைய வயது விகிதம் 5:3. 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் விகிதங்கள் 4:3 எனில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தற்போது யார் யார்? இரு சகோதரிகள். யார் யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன எடுத்துக்கிறேன்? A:Bன்னு எடுத்துக்கிறேன். வயது கணக்குகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதிட்டா ஈஸி. நீங்களாம் டேட்டாவை மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பார்ப்போம். ஏ மற்றும் பி ஆகியோரின் வயது விகிதம் அப்போ 5:3. என்ன வார்த்தைங்க இருக்குது? தற்போது. அப்போ அந்த வார்த்தையை நம்ம எழுதிடலாம். தற்போது 5x:3xன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 6 வருடங்களுக்கு பிறகு. 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன எழுதியிருப்போம்? +6. 5x + 6 இங்கே 3x + 6ன்னு வந்திருக்கும். அவர்களின் விகிதங்கள் 4:3. அப்போ இவங்களோட விகிதம் தான் எதுங்க? 4:3. அப்போ இந்த லைனை தான் எடுத்து எழுதணும். 5x + 6 / 3x + 6 = 4/3ன்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரி, இதை நம்ம ஷார்ட்கட் முறையில் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் டீச் பண்ணிட்டோம். ஸோ நான் டைரெக்டாக ஷார்ட்கட் முறையில் சால்வ் பண்ணிடுறேன். 5 × 3 15, 3 × 4 12. அப்போ இதற்கான டினாமினேட்டர் பகுதி உங்களுக்கு 3ன்னு கிடச்சிருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 1. 1 × 6 6. 6 3ஆல் வகுத்தோம்னா என்னங்க ஆன்சர் கிடைக்கும்? எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 2ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, கேள்வி என்ன கேட்குறாங்க? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. இங்கே ஏதாவது வார்த்தை இருக்கா? 4 ஆண்டுகளுக்கு பிறகுங்கிற வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தை இல்லைன்னா நான் எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருப்பேன்னா தற்போதில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? அப்போ தற்போதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 × 2 10, 3 × 2 6. அப்போ 10:6ன்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? சரி, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதங்கள். அப்போ தற்போதுலேருந்து 4 ஆண்டுக்கு பிறகு நான் உங்களோட வயசு என்னவாக இருந்திருக்கும்னு பாருங்கள். 10ன்னா என்ன வந்திருக்கும்? 14ன்னு வந்திருக்கும். 6ன்னா உங்களுக்கு 10ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா கேள்வி என்ன கேட்குறாங்க? விகிதம் கேட்குறாங்க. விகிதம்னா சுருங்கிய வடிவம்னு சொல்லலாம். எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ நம்ம சுருக்கிடணும். அப்போ இதை 2ஆல் கேன்சல் பண்ணியிருந்தோம்னா 7:5ன்னு கிடச்சிருக்கும். அப்போ இந்த கேள்விக்கு உண்டான பதில் 7:5. அடுத்த கொஸ்டின். சமீர் மற்றும் ராஜாவின் தற்போதைய வயது விகிதம். அப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சமீர்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். கரெக்டுங்களா? தற்போதைய வயது விகிதம். அப்போ இந்த இடத்துல வார்த்தை என்ன வந்துடணும்? தற்போது அப்படிங்கிற வார்த்தை விட வேண்டும். அப்போ 5x:4x என முறையே உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு
பிறகு அப்படின்னா +3, 3 ஆண்டுகளுக்கு பிறகு 5x + 3 4x + 3 வந்திருக்கும். அவர்களின் வயது விகிதம் 11:9. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்கான விகிதம் தான் என்னது 11:9. அப்போ 5x + 3 divided by 4x + 3 equal to 11 divided by 9ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸை கண்டுபிடிச்சிருவோம் ஷார்ட்கட்லேயே. 5 9 45, 4 11 44, ரிமைண்டர் 1ன்னு சொல்லி வந்திருக்கும் மைனஸ் பண்ணால். அடுத்தது இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2, 3 × 2 6. அப்போ எக்ஸுக்கான மதிப்பு என்னதுங்க எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். சரி, ஓகே. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். எனில் சமீருக்கும் ராஜாவுக்கும் உள்ள வயது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஏதாவது தற்போதுங்கிற வார்த்தை இல்லை, முன்பு இல்லை, பின்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கண்டுபிடிக்கணும்? தற்போதை கண்டுபிடிக்கணும். தற்போது 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோதாங்க 5x - 4x. 5x - 4x வித்தியாசம் இவங்களுக்குள்ள எக்ஸ் தான். எக்ஸோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னதுங்க? இருவருக்கும் உள்ள வித்தியாசம் 6. ராஜாவுக்கும் சமீருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 6 தான் உங்களுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம். தற்போதைய, முன்பு, பின்பு எதுவுமே இல்லை, கணக்கில் எதுவுமே இல்லைன்னா தற்போதுன்னு எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ தந்தைன்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் மகன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அப்போ தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 8:4ன்னு கொடுத்துருக்காங்க. நான் விகிதம்னாலே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பேன், சுருங்கிய வடிவமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். இது 2 4ஆலே கேன்சல் பண்ணியிருக்கலாம். அப்போ 2:1 தான் கிடச்சிருக்கும். அப்போ இவங்களோட மதிப்பு நான் 2x, மகனோட மதிப்பு நான் x எடுத்துக்கலாம். அடுத்தது, அவர்களின் வயதுகளின் பெருக்கல் மதிப்பு 800 எனில், அப்போ இவங்களோட வயதுகளின் பெருக்கல் மதிப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர்களின்னா இவங்க 2 பேர் தான். 2x × x = 800. அப்போ 2x² = 800. x² = 800 divided by 2. x² = 400. இந்த 400 எப்படி எழுதலாம்னு பாருங்கள், 20 × 20ன்னு எழுத முடியும். அப்போ எக்ஸை 2 20 இருந்தால் ஒரு 20 எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட்டு 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோ தாங்க 20ன்னு தான் கிடச்சிருக்கும். சரி, அப்போ எக்ஸோட மதிப்பு 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி என்னன்னு பாருங்கள், எனில் 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன? இங்கே நம்ம இது வரைக்கும் எழுதின டேட்டாவில் ஏதாவது +5 -5 ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஸோ எதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? தற்போது மற்றும் தந்தை மகனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸோட மதிப்பு 20னா இங்கே என்ன வயசு வந்திருக்கும் பாருங்கள், 2 × 20 40. இந்த 20 அப்படியே வந்திருக்கும். இது எப்போ தாங்க? தற்போது. கேள்வி என்னன்னு பாருங்கள், 5 வருடங்களுக்கு பிறகு. அப்போ 5 வருடங்களுக்கு பிறகுனா +5, இவங்களோட வயசு 45ன்னு மாறி இருக்கும், இவங்களோட வயசு 25 அப்படின்னு மாறி இருக்கும். சரி, இவங்களுக்கு உண்டான விகிதம் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. விகிதம்னா என்னதுங்க? சுருங்கிய வடிவம் நான் சொல்லியிருப்பேன். அப்போ எதில் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 9:5. அப்போ இந்த கேள்விக்கான விடை 9:5. அடுத்த கேள்வி, தற்போது கவி மற்றும் ரவியின் வயதுகளின் விகிதம் 4:3. கொடுத்துருக்கூடிய கேள்வியை மட்டும்தாங்க நான் திரும்பவும் எடுத்து எழுதுகிறேன். புதுசாக நான் எதையுமே எழுத கிடையாது. தற்போது அந்த வார்த்தையை நான் முதல்ல எழுதிடுறேன். தற்போது. அடுத்ததாக பாருங்கள், கவி மற்றும் ரவி இருக்காங்க. கவின்னு ஒருத்தர் இருக்கார், ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:3. அப்போ இவருக்கு 4x, ரவிக்கு 3x அப்படின்னு எழுதிட முடியும். ஏன்னா கவி தான் முதல்ல இருக்கார், அப்போ அவருக்கு தான் 4x. ரவி 2ஆவதாக இருக்கார், அவருக்கு 3xன்னு சொல்லி தான் வந்திருக்கும். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா என்ன பண்ணிடணும், +6 முதல்ல எழுதிட போகிறோம். அடுத்தது, கவியின் வயது 26 ஆண்டுகள். சரி, ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம். 4x + 6 3x + 6ன்னு வந்திருக்கும். சரி, அடுத்தது 6 ஆண்டுகளுக்கு பிறகு கவியின் வயது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு கவி இங்கே இருக்காரு, இதை பற்றி பேசுகிறாங்க. எவ்வளோங்க? 26 ஆண்டுகள்னு பேசியிருக்காங்க. அப்போ 4x + 6ஓட மதிப்பு தான் 26. 4x = 26 - 6, 4x = 20. அப்போ எக்ஸோட மதிப்பு உங்களுக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். அடுத்தது கேள்வி என்ன கேட்குறாங்க, எனில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ரவியின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க.
5 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கில் எங்கேயாவது -5 இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்? தற்போதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ எக்ஸோட மதிப்பு 5, 4 பெருக்கல் 5 உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 20ன்னு கிடச்சிருக்கும். ரவியின் வயது என்ன கிடச்சிருக்கும்? 3 × 5 15ன்னு கிடச்சிருக்கும். கேள்வி என்னன்னு பாருங்க, ரவியின் வயது என்ன? 5 ஆண்டுகளுக்கு முன்பு. ரவியின் தற்போதைய வயது தான் கண்டுபிடிச்சிட்டோம் 15. அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட வயசு என்னவாக இருந்திருக்கும்? -5 இருந்திருக்கும். அப்போ ரவியின் வயது கண்டிப்பாக 10 வயசாக இருந்திருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான பதில் 10. தற்போது தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 5:1 மற்றும் தாய் மற்றும் பணிப்பெண்ணின் வயது விகிதம் 4:5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தற்போதில் யார் யாரை பேசியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தற்போதில் தந்தையை பற்றி பேசியிருக்காங்க, அடுத்ததாக மகனை பற்றி பேசியிருக்காங்க, அடுத்தது யாருங்க? தாயை பற்றி பேசியிருக்காங்க, அடுத்ததாக ஒரு பணிப்பெண்ணை பற்றி பேசியிருக்காங்க. மொத்தமாக 4 பேர்த்தை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 5x, இவர் x. அடுத்தது தாய் மற்றும் பணிப்பெண்ணின் வயது விகிதம் 4x 5xன்னு சொல்லி கிடச்சிருக்கும். சரி, அடுத்தது 2 வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் சொல்கிறேன், கொடுத்துருக்க டேட்டாவை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன்? எடுத்து எழுதியிருக்கேன். புதுசாக நான் ஏதாவது பண்ணியிருந்தால் தான் நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ண முடியும். சரிங்களா? கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதில் எந்த தவறுமே கிடையாது. நீங்களும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா வயது கணக்குகள் ஒன்று கூட தப்பாகாது. சரி, 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா +2 போட்டுக்கலாம். 5x + 2 x + 2 4x + 2 5x + 2ன்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? 2 வருடங்களுக்கு பிறகு மகன் மற்றும் தாயின் விகிதம் 3:10. மகன் இங்கே இருக்காரு, தாய் இங்கே இருக்காங்க, இவங்களுக்குள்ள விகிதம் தான். அப்போ x + 2/4x + 2 = விகிதம் எவ்வளோங்க? 3:10. அப்போ 3/10ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ எக்ஸோட எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். 4 3 12 10 1 10. அப்போ கீழே பகுதியில் 2ன்னு கிடச்சிருக்கும். அடுத்தது இது 2க்கும் உள்ள வித்தியாசம் 7. 7 பெருக்கல் 2 14. எக்ஸோட மதிப்பு 7ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எனில் தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தற்போது இங்கே இருக்காரு, தந்தை இங்கே இருக்காரு, யார்? 5x. அப்போ அந்த 5xஐ கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர். அப்போ 5 பெருக்கல் 7 என்ன தாங்க வந்திருக்கும்? 35 தான் வந்திருக்கும். அப்போ தந்தையின் வயது 35. அடுத்த கேள்வி, A மற்றும் Bயின் தற்போதைய வயது விகிதம் 5:3. முதல்ல என்ன வார்த்தைங்க இருக்குது கணக்கில்? தற்போதுங்கிற வார்த்தை இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம். 2 பேர் இருக்காங்க, A:3. அவங்களோட விகிதம் சொல்லிட்டாங்க. எவ்வளோங்க? 5x 3xன்னு விகிதம் கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு, முதல் ஸ்டேட்மெண்ட் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. -5 நான் போட்டுக்கிறேன். அப்போ 5x -5 3x -5ன்னு வந்திருக்கும். அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு பின்பு, பின்புங்கிற வார்த்தையும் கணக்கில் இருக்குது, அதையும் நம்ம எழுதிக்கலாம் 5. அப்போ தற்போதுலேருந்து தான் இதை என்ன பண்ணுங்க? +5 ஆட் பண்ணணும். இங்கே பின்புலேருந்து கழிச்சிங்கன்னா தப்பாயிரும். இதுலேருந்து தான் என்ன பண்ணணும்? 5x + 5, இது 3x + 5ன்னு சொல்லி கணக்கில் வந்திருக்கும். சரி, இப்போ ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருக்குது, ஏவோட வயது இங்கே இருக்குது. அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு பின்பு பியின் வயது இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு பின்பு, 5 ஆண்டுகளுக்கு பின்புனா இதுதான், பி இங்கே இருக்காரு. அப்போ 3x + 5. அவர்களுக்கு இடையே உள்ள விகிதம் 1:1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கேள்வி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. கொடுத்துருக்க டேட்டாவை தான் எடுத்து எழுதுனா கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிட போகுது. அப்போ அப்படியே இந்த மதிப்பு எடுத்து இங்கே எழுதிட போகிறோம். 5 வருடங்களுக்கு முன்பு ஏயின் விகிதம் 5x -5. 5 வருடங்களுக்கு பின்பு பியின் விகிதம் 3x + 5. 3x + 5 = அவங்களோட விகிதம் என்ன சொல்லிட்டாங்க? 1:1ன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை நம்ம ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. காரணம் என்னங்க? இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, 2 குறியீடும் ஒரே குறியீடாக இருந்தால் தான் சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். சரி, ரைட்டு.
அப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். 5x மைனஸ் 5 ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 5ன்னு சொல்லி வந்திருக்கோம். இதுதான் பெருசு, இது சின்னது. ஸோ இது இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். 5x மைனஸ் 3x ஈக்குவல் டு 5 மைனஸ் 5 அந்தாண்ட போனால் ப்ளஸ் 5. அப்போ 2x ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 5 10. அப்போ எக்ஸோட மதிப்பு உங்களுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? 5ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரி, கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். எனில் 5 ஆண்டுகளுக்கு பின்பு ஏயின் வயது இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு பின்பு இங்கே இருக்குது, ஏவின் வயது இங்கே இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் ஒரு சப்ஸ்டியூஷன். 5 பண்ணோம்னா 5 பெருக்கல் 5 ப்ளஸ் 5 25 ப்ளஸ் 5 30. அடுத்தது 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு பியின் வயதிற்கும் இடையே. 5 ஆண்டுகளுக்கு முன்பு -5 இங்கே இருக்குது, பியோட வயசு இங்கே இருக்குது. அப்போ 3x மைனஸ் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 பெருக்கல் 5 மைனஸ் 5 15 மைனஸ் 5 10ன்னு சொல்லி கிடச்சிருக்கோம். அப்போ அதோட விகிதம் 10 போட்டுடலாம். இடையே உள்ள விகிதம், விகிதம்னா எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிடணும். எதுக்கு மேலே சுருக்க முடியுமான்னு பாருங்கள், 10ஆல் தான் அடிக்க முடியும். அப்போ இதோட விகிதம் என்னதான்? 3:1. 7வது கேள்வி, P மற்றும் Qவின் தற்போதைய வயது விகிதம். இந்த சைக்காலஜி பொறுத்த வரைக்குங்க ப்ராக்டிஸ் தான். மற்றவங்கள விட நீங்கள் சீக்கிரமாக கணக்கு போடணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தாரக மந்திரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக போட்டுடலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு டைம் பத்தலன்னு ஒரு ரீசன் சொல்லவே கூடாது, சரிங்களா? சரி, P மற்றும் Q 2 பேர் இருக்காங்க. ஓகே, 2 பேர்த்தையும் நம்ம எழுதிடலாம். தற்போதைய வயது விகிதம். அப்போ தற்போதைய வயது விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5:8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 5:8 அப்படின்னா என்ன எழுதியிருப்போம்? 5x:8xன்னு எழுதியிருப்போம். Qவின் தற்போதைய வயதிற்கும், தற்போது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன எழுதியிருப்போம்? +10. இவங்களோட வயசு என்ன வந்திருக்கும்? 5x + 10 வந்திருக்கும். இவங்களோட வயசு 8x + 10ன்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். Qவின் தற்போதைய வயதிற்கும், Qவோட தற்போதைய வயது என்னதுங்க? 8x. சரி, 8x. அடுத்தது 10 வருடங்களுக்கு பிறகு உள்ள Pயின் வயதிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. வேறுபாடுனா என்ன அர்த்தம்? மைனஸ்ன்னு அர்த்தம். மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 10 வருடங்களுக்கு பிறகு. 10 வருடங்களுக்கு பிறகு உள்ள Pயின் வயது 10 வருடம் இங்கே இருக்குது. அப்போ 5x + 10 நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 8x மைனஸ் 5x + 10. ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். Qவின் தற்போதைய வயது, Qவோட தற்போதைய வயது 8x எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது Pயின் 10 வருடங்களுக்கு பிறகு உள்ள வயது, Pயின் 10 வருடம் பிறகு உள்ள வயது 5x + 10. 2 பேர்த்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மைனஸும் போட்டோம். எவ்வளோ வேறுபாடு சொல்கிறாங்க? 2ன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும்? 2ன்னு சொல்லி வந்திருக்கும். இந்த மைனஸ் இந்த ஒட்டு மொத்தத்துக்கும் பொது -5x + 10ன்னு போட்டிங்கன்னா கணக்கு தப்பாயிரும். அப்போ என்ன வந்திருக்கும் பாருங்கள்? 8x - 5x - 10 = 2ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். 8xல் 5x போயிட்டா 3x. 2 -10 அந்தாண்ட போனால் +10. அப்போ 3x = 12. எக்ஸோட மதிப்பு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 4ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஒரு தடவை இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். சரி, ஓகே. எனில் P மற்றும் Qவின் வயதுகளின் கூடுதல். தற்போதைய கொடுக்கல, முன்பு கொடுக்கல, பின்பு கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்போது கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். PQ தற்போது எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ 5x + 8x 5x + 8x எவ்வளோங்க வந்திருக்கும்? 13xன்னு வந்திருக்கும். 13 பெருக்கல் 4 அப்போ 52. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னது? 52. சரி, நம்மளோட கிளாஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக கொண்டு போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு 6வது மாணவன் வந்து பார்த்தாலும் புரியக்கூடிய வகையில் பேசிக்லேருந்து டாப் டு பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். அது இல்லாமல் நிறைய எடுத்துக்காட்டு கணக்குகள் நடத்திட்டு இருக்கோம். அது இல்லாமல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சனி ஞாயிறு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு புரிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அவர்களும் பயன்பெறட்டும். மீதமுள்ள கணக்குகள் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போங்க. தேங்க்யூ.